இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித பதுவை அந்தோனியாருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே இந்த புனிதருடைய பரிந்துரையோடு தொடங்குவோம். இந்த நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித டான் போஸ்கோ 1815 1888 வரையில் வாழ்ந்தவர். இவர் தன்னுடைய குருவாக மாற பயிற்சிக்கு செல்லுகின்ற போது அவருடைய தாய் மார்க்ரெட் அம்மா புனித டான் போஸ்கோ அவர்களுக்கு அறிவுரை கூறியது. மகனே, இதோ நீ குருவாக பயிற்சி எடுக்க செல்கிறாய். ஆரம்பத்திலிருந்தே நாம் தேவன் இயேசு கிறிஸ்துனுடைய பணியை நீ ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். அன்னை மரியாளிடம் ஜெபி. அன்னை மரியாளை பற்றி மற்றவர்களுக்கு நீ போதிக்க வேண்டும். ஒருபோதும் நீ துர்மாரியான வாழ்க்கை வாழக்கூடாது. ஒருவேளை நீ குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு நீ அணிந்திருக்கக்கூடிய இந்த அங்கிக்கு ஒருபோதும் களங்கம் வராத விதத்துல நீ உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி களங்கம் ஏற்பட்டால் அந்த அங்கியை நீ கழட்டி வைத்து விட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விவசாய குடிமனாக வாழ நான் ஆசைக்கின்றேன் என்று அறிவுரை கூறி அனுப்பினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய மகன் குருவாக, அதுவும் நற்பேறு பெற்றவராக இருக்க வேண்டுமே தவிர துர்மாரி என்று யாரும் சொல்லக்கூடாது. ஒழுக்கமற்றவர் அல்லது இவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு துர்மாரியாக இருப்பது என்பதை எந்த தாய் நினைப்பார்? இன்றைய நாளுடைய நற்செய்தியில அன்னை மரியாளுக்கு நேர்ந்ததும் இதுதான். இயேசுவை பெயர்சபல் பிடித்திருக்கின்றது என்று கூற அந்த ஊர் மக்கள் மதிமயங்கி விட்டான் என்று கூற ஒரு தாயுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? அன்னை மரியாள் தேடி வருகிறார். பேய் பிடித்து விட்டார், ஏதோ மதிமயங்கி விட்டார் என்றெல்லாம் இப்படி பேசுகிறார்களே என்று தேடி வருகிறார். ஆனால் தேடி வந்தவருக்கு பதில் என்ன கிடைக்கின்றது? என்னுடைய தாய் யார்? என்னுடைய சகோதர சகோதரிகள் யார்? இறை வார்த்தையை முழுமையாக பின்பற்றி நடப்பவரே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு நம்மை விட்டு பிரிந்து போன சகோதர சகோதரிகள் அன்னை மரியாளை கேவலமாகவும் இழிவாகவும், இதோ தம் இயேசு ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதையும் அவர்கள் திரித்து பேசக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். இங்கு ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய தாயை குறைந்து மதிப்பிடவில்லை. அவரோடு இணைந்து வந்த சகோதர சகோதரிகளை அவர் குறைந்து மதிப்பிடவில்லை. அவர் கூறியதெல்லாம் என்ன? என்னுடைய தாயாக சகோதர சகோதரியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இறை வார்த்தையை முழுமையாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான். பின்பற்றினோம் என்றால் அத்தனை பேரும் நம் தேவனுடைய தாயாகவும் சகோதர சகோதரியாகவும் மாற முடியும். பிரியமான சகோதர சகோதரே, இன்று எந்த தாய் தன்னுடைய மகனோ மகளோ மற்றவர்களுக்கு முன்பாக அசிங்கப்பட வேண்டும், மற்றவர்கள் குறை கூட கூறக்கூடாது? எந்த தாய் அல்லது தகப்பன் தன்னுடைய மகன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வார் என்று சமூக பின்னணியில் பார்க்கின்றோம். சமூக சேவையிலும் நல்லது நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்தே சேரும். அந்த விமர்சனங்களை நாம் படிக்கற்களாக மாற்ற வேண்டும் என்று நேற்று பார்த்தோம். இன்றைய நாளிலும் கூட நல்லது நினைப்பவர்களை இப்படித்தான் பேசுவார்கள். கோவில் காரியங்களில் முனைப்போடு முன்னெடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு பட்டம் என்ன சுட்டுவார்கள்? இவன் கோயில காசை போறான் திங்கிறான், இவன் கோயில் காசை அநியாயமா அடிச்சிட்டான், கோயில் சொத்து கொலநாசம், இப்படி அப்படி என்று யார் முன்னின்று செய்கிறார்களோ
நற்காரியங்கள் செய்கின்றார்களோ, அது யாராக இருக்கட்டும், தெருவுல, ஊர்ல, பஞ்சாயத்துல யார் எது செய்தாலும் நல்லது நினைப்பவருக்கு, நல்லது செய்யக்கூடிய நபருக்கு உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் கற்போடும் நன்னயத்தோடு நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படித்தான் அவன் போஜனக்காரன் அல்லது பைத்தியக்காரன் அல்லது வாழ தெரியவில்லை அல்லது அவன் இப்படி அப்படி என்று பட்டம் சூட்டக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதை ஆண்டவர் பயன்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்று நமக்கும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரலாம், அல்லது நம்மோடு இருப்பவர்களுக்கு மத்தியில் நம்மை பற்றி யாராவது குறை கூறினால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அத்தனையும் தாண்டி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இதோ அன்னை மரியாள் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. ஐயோ, என்ன என்னுடைய மகன் இப்படி பேசிவிட்டாரே என்று அவர் ஒருவர் வருத்தப்படவில்லை. இறை வார்த்தையின்படி நடந்தவர் அன்னை மரியாள். அவருக்கு தெரியும், அவர்தான் முதலில் இந்த வார்த்தையான இறைவனை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். அவருக்கு தெரியாதா? நாம் அந்த இறைவார்த்தையின்படி நடக்க இணைந்து செபிப்போமா? பரலோக தந்தைய இறைவா, தருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளே என்று சொன்ன தேவனே, அன்றாட வாழ்க்கையில உம்முடைய திட்டப்படி, உடைய வார்த்தையின்படி, உம்முடைய எண்ணம்படி நாங்களும் வாழ கிருபை தரும்படியாகும். விமர்சனங்கள் வந்தாலும் அவையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் உமக்கு ஏற்ற வாழ்வு வாழக்கூடிய உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் நன்னயம் கொண்ட மக்களாக என்று வாழ கிருபை தரும்படி இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் படிப்பையும் போக்குவரத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.